தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதி காலங்களில் பூமி எங்கும் ஒரே விதமான பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் சினையார் தேசத்தில் சம பூமியை கண்டு தங்களுக்கு ஒரு நகரத்தையும் தங்கள் பேர் பிரஸ்தாபத்திற்கென்று வானத்தை அளாவும் அளவுக்கு சிகரமுள்ள கோபுரத்தையும் கட்டுவோம் என்று சொல்லி கட்டவும் தொடங்கினார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு பரலோக தேவன் இறங்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஒரே கூட்டமும் ஒரே பாஷையும் உடையவர்களாய் தாங்கள் செய்கிற பெரிய வேலைகள் ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். இப்போதும் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஒருவர் பேசுவது மற்றவருக்கு புரியாததினால் அவர்கள் கட்டுகிற வேலையை விட்டு பூமியின் மீதெங்கும் தங்கள் பாஷைகளின்படியே பிரிந்து சென்றார்கள். பூமியில் பாஷைகள் பிரிந்ததின் சரித்திரம் இதுவாய் இருக்கிறது. இதை சத்திய வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதை போன்று நாம் யோசிக்காத, நிதானிக்காத, நம் அறிவுக்கு எட்டாத எத்தனையோ உலக சரித்திரத்தின் கேள்விகளுக்கு பரலோக தேவன் நம் அனைவருக்கும் எழுதி கொடுத்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு சரியாகவும் தெளிவாகவும் பதில் தருகிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் அனைவரும் தினம் படித்து உலக சரித்திரத்தை நன்றாக புரிந்து உண்மையான உலகத்தை, மனிதனை படைத்த படைப்பின் தேவனை சரியாக அடையாளம் கண்டுகொண்டு அவரை மட்டுமே தொழுது அவர் ஒருவருக்கே சேவையும் செய்வோம். God bless you.